அண்ணே காஃபி டீ ஏதாவது போட்டு வந்து கொடுக்கட்டுமா? இல்ல வேண்டாம். என்னப்பா ஆள் புதுசா இருக்கு? இல்ல கரண்ட் பில் கட்டணும், அதான் அட்டை எடுக்க வந்தேன். தும்மு, நல்லா தும்மு. வீடு இப்படி குப்பையா இருந்தா தும்மல் வராம என்ன பண்ணும்? தினமும் கூட்டி பெருக்கி 2 நாள் ஒருக்கா கழுவி விட்டாக்கா இந்த மாதிரி தும்பு தூசி அடையாம இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களா வீட்டா? இல்ல சரோ ஊர்ல இல்ல, அதான். அதான் ஏன்னு கேக்குறேன். அத நீங்க ஏன் கேக்குறீங்க? கேட்கத்தான் செய்வேன். ஏதோ குடும்பம் குடுத்தன பண்றதுக்கு தான் வீட்டை வாடகைக்கு விட்டேன். நீ எப்பவோ வர்ற, உடனே போயிடுற. எப்ப பார்த்தாலும் வீடு பூட்டியே கிடக்குது. ராத்திரி ஆனா விளக்கேத்துறது கூட ஆள் இல்ல. இந்த மாதிரி இருந்தா என் வீட்டுக்கு தானே தரித்திரம். இப்போ என்ன சொல்ல வரீங்க? எதுக்காக வீடு சும்மாவே பூட்டி கிடக்குது? அது எங்க இஷ்டம். சரோ ஊர்ல இல்ல, நான் எங்க அம்மா வீட்டுல சாப்பிடுறேன். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இப்படி பேய் வீடு மாதிரி பூட்டி கிடக்கிறதுக்கு நானே பூட்டி வைப்பேனே. பூட்டி வச்சுங்க, வாடகை கிடைக்காத. தபர், இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வீட்டுல குடும்பம் குடுத்தனமா இருந்தாதான் விருத்தி. இந்த மாதிரி இருந்தா எனக்கு தான் தரித்திரம். தபர், குடும்பமா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லையா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. சரி, காலி பண்ணிட்டு போறேன். என்னது காலி பண்ணிட்டு போறியா? ஏ கிழவி, இப்போ உனக்கு என்ன? வீடு கழுவணும் அவ்வளவுதானே? நாங்க கழுவுறோம், நீ போ. அடி போங்கடி, வந்துட்டாளுங்க. ஏங்க நீங்க இப்படி சிரமப்படுறீங்க? பேசாம சரோவை கூட்டிட்டு வரலாம்ல? அக்கா இல்லாம எங்களுக்கே வெறிச்சின்னு இருக்கு. நீங்க எப்படிதான் இருக்கிறீங்களோ? இல்ல பிறந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அதான் அனுப்பி வச்சேன். உண்மையிலே நீங்க நல்ல மனுஷங்க. ஏன் புருஷனும் இருக்காரு, 2 நாள் எங்க வீட்டுக்கு போயிடக்கூடாது, பின்னாடியே வந்து கூட்டிட்டு வந்துருவாரு. தினம் தினம் என் கூட சண்டை போலினா அந்த ஆளுக்கு தூக்கமே வராது. ஏய் மீனா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நாங்க வீடு கழுவி விட்டுறோம். வா. சரோ ரொம்ப கொடுத்து வச்சவ. சரோ கண்ணு, சரோ, சரோமா, சரோ. வாங்க பாட்டி. செல்வம், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரோமா, நல்லா இருக்கியாம்மா? இருக்கேன் பாட்டி. வாங்க உள்ள வாங்க. வாங்க செல்வம். உன் மாமியார் அடிச்ச ரூட்டியில உன் புருஷன் அங்க கிடந்து தனியா தவிக்கிறான். நீ இங்க உங்க அப்பா வீட்டுல கிடந்து தவிக்கிற. என்ன பண்றது? எல்லாம் விதிதாம்மா.